يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதலவட்டுமாக. இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களே மற்றும் இங்கு திரளாக வருகை தந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய இந்த ஒன்றுகூடலை நம்முடைய இந்த ஒன்றுகூடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுகூடலாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அருமை சகோதர சகோதரிகளை, இப்படியும் ஒரு கருப்பொருளில் நாம் உரையாற்ற வேண்டுமா? இந்த நாட்டில் தலையாய பிரச்சனைகள் பல இருக்கிறது. இன்று நம்மிடத்தில் SIR பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது. இந்த நேரத்தில் அண்டை வீட்டாரை குறித்து இவர்களுக்கு வேறு வேலை இல்லையா என்று கூட சிலர் கருதலாம். இதுவும் பேசப்பட வேண்டிய கருப்பொருள் தான். இது குறித்து என்றைக்காவது நாம் ஜும்மா உரைகளிலாவது கேட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அண்டை வீட்டாரை குறித்து ஒரு பெரிய பரப்புரை இந்திய தேசம் முழுவதும் நடத்தப்பட வேண்டும். SIRம் வேண்டும், இதுவும் வேண்டும். எல்லாத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அதுதான் இஸ்லாம். ஒன்றை மட்டும் கையில் எடுத்துவிட்டு இன்னொன்றை நாம் புறந்தள்ளுவது இஸ்லாமாக இருக்க முடியாது. அருமை சகோதர சகோதரிகளை, அண்டை வீட்டாருடைய உரிமைகளை குறித்து இங்கே நாம் பேசுகிறோம். உரிமைகள், கடமைகள் என்று இஸ்லாத்தில் ரெண்டு இருக்கிறது. ஒருவருடைய அடுத்தவருடைய உரிமைதான் இன்னொருவருடைய கடமையாக மாறும். நம்முடைய அண்டை வீட்டாருக்கு நாம் கொடுக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் நமது கடமைகள், டியூட்டிஸ், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த கடமைகள் என்று சொன்னால், கடமைகளில் தவறிழைத்தால் அல்லாஹ்விடத்தில் நாளை பதில் சொல்ல வேண்டும். இந்த சிந்தனையை நாம் முதலில் மனதில் இருத்த வேண்டும். அண்டை வீட்டாருடைய உரிமை என்றால் என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, அதை நான் வேகமாக சொல்லிவிட்டு உரைக்குள் சொல்ல நாடுகிறேன். அவர் முஸ்லிம் என்றால் சலாம் சொல்ல வேண்டும், கட்டாயம், வாஜிப். அவர் நோய்வாய்ப்பட்டால் அவரை நலம் விசாரிக்க வேண்டும். அவர் மரணித்தால் அவருடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவருடைய கவலையை நாம் அகற்ற வேண்டும். மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும். அவருக்கு உதவி தேவைப்பட்டால் உதவ வேண்டும். பசி என்றால் பசி நீக்க வேண்டும். அவருக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. அவருடைய தொந்தரவுகளை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். 9 கடமைகள் இருக்கிறது. 10வதாக, இவ்வளவு உரிமைகளும் அண்டை வீட்டாருக்கு உண்டு என்பதை அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும், நாம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த 10 உரிமைகளின் அடிப்படையில் தான் இன்றைய உரை இருக்கும், இன்ஷா அல்லாஹ். அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு மனிதன் வாழுகிற இடத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். அதுதான் மிக முக்கியம். எவ்வளவு பெரிய மாட மாளிகைகளை கட்டினாலும் நிம்மதி இல்லை என்று சொன்னால் வேலை இல்லை. அப்ப அந்த நிம்மதி என்பது எங்க இருக்கிறது? இஸ்லாம் கூறுகிறது 2 விஷயங்களில் தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது. ஒன்று அழகிய துணை, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இன்னொன்று அழகிய அண்டை வீடு. இந்த 2ம் நாசமாகிவிட்டால், 2ம் சரியில்லை என்று சொன்னால் மனிதனுக்கு நிம்மதியே இருக்காது. ஆனால் இந்த 2ம் யாருடைய கரங்களில் இருக்கிறது? யாருடைய கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு சொல்லுங்க? நம் கையில் தான் இருக்கிறது. நாம் நடந்து கொள்ள முறையில் தான் நமக்கு நிம்மதி இருக்கிறது. நாம் அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் நம்முடைய துணையோடு எப்படி நடந்து கொள்கிறோம், அதை பொறுத்துத்தான் நிம்மதி இருக்கிறது.
பொதுவாக அண்டை வீட்டாரை குறித்து சொல்லி காட்டுவார்கள். உறவுகளை விட அதிகமாக நாம் அண்டை வீட்டினரைத்தான் அதிகம் சந்திக்கிறோம். அப்படித்தானே இல்லையா? உறவினர்கள் எங்கெங்கே இருப்பாங்க, அடுத்த ஊர்ல இருப்பாங்க, வெளியூர்ல இருப்பாங்க. அவர்களை விட ஒரு ஆபத்து, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம் என்றால் ஓடி வருவது அண்டை வீட்டுக்காரர்கள் தான். எனவே தான் அரபியில சொல்லுவாங்க, உத்லுபுல் ஜார கப்லத்தார். உங்க வீட்டை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு வாடகைக்கோ ஒரு வீடு கட்டி நீங்க போறீங்களோ அல்லது உங்களுடைய ஒரு வீட்டை விலைக்கு வாங்குறீங்களோ என்று சொன்னால் அதற்கு முன்னாடி உங்க பக்கத்து வீட்டுல யார் இருக்கா என்று பாருங்கள். உத்லுபுல் ஜார கப்லத்தார். உன் வீட்டை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் உன் அண்டை வீட்டுக்காரனை தேர்ந்தெடுத்துக்கொள். அவ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் மாற்றலாம் அவரை. இஸ்லாம் அதை அப்படித்தான் சொல்லுகிறது. என்றாலும் நான் இங்கே இந்த உரைக்கு முன்னுரையாக ஒன்றை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எப்படி வேண்டுமென்றாலும் சிலர் வாழலாம், வாழ நினைக்கலாம். ஏன் இஷ்டம், நீ என்னப்பா சொல்றது என்று. எப்படி வேண்டுமென்றாலும் வாழ நினைப்பவருக்கு இந்த உரை பயன் தராது. என் இஷ்டம், என் விருப்பம் இல்லை. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நல்ல ஆண்டோர்களும் சான்றோர்களும் என்ன வழி காட்டி இருக்கிறார்களோ அதன் வழியில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த அண்டை வீட்டார் என்ற பரப்புரை பயன் தரும். நீ எவ்வளவு வேணாலும் சொல்லு, நாங்க மாற மாட்டோம் என்று சொன்னால் இந்த உரை பயன் தராது என்பதை நாம் இங்கே நான் இங்கே முதல் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? அமைதி, சாந்தி. இஸ்லாத்தை பின்பற்றுவதன் மூலமாக நான் அமைதி அடைய வேண்டும். இஸ்லாத்தை பின்பற்றுவதன் மூலமாக என்னுடைய குடும்பம் அமைதி பெற வேண்டும், என்னுடைய சமூகம் அமைதி பெற வேண்டும். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்லுங்க? ஒன்று, நான் திருந்தி இருக்க வேண்டும், என் குடும்பம் திருந்த வேண்டும், அண்டை வீட்டின் மூலமாக எனக்கு நிம்மதி தர வேண்டும், நிம்மதி பெற வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒன்று. எனவே தான் இந்த கருப்பொருள், இந்த தலைப்பில் இந்தியா முழுவதும் இந்த அண்டை வீட்டாரை குறித்த இந்த பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது. சூரத் நிசாவுடைய வசனத்தை இங்கே ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓதி காட்டினார்கள். அதில் அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான், இறைவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், அது பெரும் பாவம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு இணை வைப்புடைய பட்டியலை தானே தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அது பெரும் பாவம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக உடனடியாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்கள் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். அடுத்ததாக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டியவர்கள் பட்டியலை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி யாரோடெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பட்டியலை சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், 3 விதமான அண்டை வீட்டாரோடு நீங்கள் நல்ல விதமாக நடந்தே தீர வேண்டும் என்று. பெற்றோரோடு நீங்கள் எப்படி நல்ல விதமாக நடக்கிறீர்களோ அதே வார்த்தையை அல்லாஹு தஆலா அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்வதோடு சொல்லுகிறான். ஒன்று, உங்களுடைய அருகில் இருக்கிற அண்டை வீட்டார், உங்களுடைய உறவினராக அண்டை வீட்டார், உங்களுடைய பக்கத்து நண்பர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது எல்லாமே அடங்கிவிடும். பக்கத்து நண்பர் என்று சொன்னால் பயணத்தில் இருப்பவர், இன்ன பிற நேரங்களில் இருப்பவர், ஒரு நிகழ்ச்சிக்கு உங்கள் அருகில் இருப்பவர், கொஞ்ச நேரம் தான் இருப்பார், அவரும் உங்களுடைய அண்டை பயணியாக, அண்டை தோழராக, அண்டை நண்பராக மாறுகிறார். அருமை சகோதரிகளே, இந்த அடிப்படையில் அண்டை வீட்டார் என்பவர் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், விரோதியாக இருக்கலாம், உபகாரம் செய்பவனாக இருக்கலாம், உபத்திரம் செய்பவனாக இருக்கலாம், அவனும் அண்டை வீட்டுக்காரன். அவனுக்கும் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை கொடுத்தே தர வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறது. உறவினராக இருக்கலாம், அந்நியனாக இருக்கலாம், ஒரே ஊரை சார்ந்தவனாக இருக்கலாம், அடுத்த ஊரை சார்ந்தவராக இங்கே வாடகைக்கு வந்திருக்கலாம், அவரும் அண்டை வீட்டுக்காரர் தான். யாராக இருந்தாலும் நமது வீட்டுக்கு அருகில் இருப்பவர் அண்டை வீட்டர்காரர் தான், அவருக்கு அந்த உரிமையை நீங்கள் கொடுத்தே தர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், 3 விதமாக நீங்கள் உங்கள் அண்டை வீட்டுக்கு நீங்கள் உரிமை செலுத்த வேண்டும். ஒன்று, அவர் முஸ்லிமாக இருக்கிறார் என்று சொன்னால் 2 கடமைகள் உங்கள் மீது இருக்கிறது. ஒன்று அண்டை வீட்டு கடமை, இன்னொன்று முஸ்லிம் என்ற கடமை. அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தால் ஒன்று, ஆரம்பத்தில் சொல்லலாம், அவர் முஸ்லிம் அல்லாதவராக இருந்தால் அண்டை வீட்டு உரிமை. அவர் முஸ்லிமா இருக்கிறார் என்று சொன்னால் 2 உரிமை அல்லது 2 கடமை. ஒன்று அண்டை வீடு, இன்னொன்று யாரு? முஸ்லிம். அவர் அண்டை வீட்டாக இருக்கிறார், முஸ்லிமாக இருக்கிறார், உறவினராக இருக்கிறார் என்று சொன்னால் 3 கடமைகள் உங்களுக்கு இருக்கிறது. அண்டை வீட்டு கடமை, முஸ்லிம் என்ற கடமை, சொந்தக்காரர் என்ற கடமை. இந்த 3ஐயும் நீங்கள் பேண வேண்டும். இது உங்கள் மீது கடமை, அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமை. இது குறித்து மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா கேட்பான்.
நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அண்டை வீடு தானே, இது ஒரு அலட்சியமான கருப்பொருள் தானே, இது ஒரு சாதாரணமான விவகாரம் தானே. இது சுன்னத்தோ நஃபிலோ அல்ல, இது அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி. வாஜிப் என்று சில இமாம்கள் சொல்கிறார்கள், கட்டாய கடமை என்று. அண்டை வீட்டை குறித்த நகரங்களில் நீங்கள் சென்று பாருங்கள், இங்கே சொல்லி காட்டினார்கள். ஆமா, ரெண்டு சென்னை வாசிகள் சந்திக்கிற போது நகரங்களில், கொளுத்த நகரங்களில் எப்படி மக்கள் இருக்கிறார்கள். நீங்க யாரு, உங்களை எங்கேயோ பார்த்தமா இருக்கு. அண்ணா நகர், அண்ணா நகர்ல எங்க செகண்ட் ஸ்ட்ரீட்ல எங்க 26 நம்பர் வீடு, 26 நம்பர் வீடா, அங்கே எங்க, நான் 25ல இருக்கிறேன், தெரியவே மாட்டேங்குது யாருக்கு. இப்படித்தான் இன்றைய நாகரிகம் அண்டை வீட்டை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. எனவே ஒரு அண்டை வீட்டில் முஸ்லிம் இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருக்கான உரிமையை நீங்கள் கொடுத்தே தர வேண்டும். இல்லங்கள் நெருக்கமாகி வந்து கொண்டே இருக்கின்றன, இல்லங்கள் எல்லாம் நெருக்கமாகிறது, ஆனால் உள்ளங்கள் தூரமாகி வெல்லவா சென்று கொண்டிருக்கின்றன. உள்ளங்கள் தூரமாக அல்லவா சென்று கொண்டிருக்கிறது. அதனால் தான் ரசூலுல்லாஹ்வே பயந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் எனக்கு என்னுடைய சொத்தையே அவருக்கு எழுதி வைக்க சொல்லி விடுவாரோ என்று நான் பயந்தேன் என்று சொல்லி காட்டினார். போற போக்கு பார்த்தா என்னுடைய சொத்தில் ஒரு வங்கி அவருக்கு கூட. அப்ப ரசூலுல்லாஹ் பயந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவு தூரம் ஜிப்ரீல் உபதேசம் செய்திருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். எனவே தான் இந்த உபதேசத்துடைய இறுதி நிலைமை என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து தன் வாழ்நாளில் 23 வருட காலமாக அண்டை வீட்டை குறித்து வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய இறுதி ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசங்களில் ஒன்று உஸீக்கும் பில் ஜார், அண்டை வீட்டை குறித்து நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன், அவருடைய உரிமைகளை நீங்கள் பேணுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமை சகோதரர்களே, எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன்கான, இது ஈமானுடைய அடையாளம், இது இறை நம்பிக்கையுடைய அடையாளம், உங்களோட ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யஹ்சின் ஜாரா, யார் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொண்டே தர வேண்டும் என்று பெருமானார் சொல்றேன். நான் தொழுறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் யாருக்கு என்ன கணக்கு கொடுக்கணும், நான் எப்படி வேண்டும் என்றாலும் வாழ்வேன், இட்ஸ் மை ரைட் கிடையாது. நீங்க நடந்து அண்டை வீட்டாரோடு அவருக்கான உரிமையை அவரோடு நல்லவராக நடந்து கொண்டே தர வேண்டும். இல்லை என்றால் சில போது உங்களுடைய தொழுகையும் நோன்பும் கேள்விக்குறியாக மாறலாம். இஸ்லாம் என்பது வணக்கம் மட்டுமல்ல, ஒரு வணக்க வழிபாடுகள். பள்ளிவாசல் நான் வருவேன், வீட்டுக்கு செல்வேன், என்னுடைய வியாபார ஸ்தலத்துக்கு செல்வேன் என்ற முக்கோண வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் இங்கே முஸ்லிம்களாக வாழவில்லை. மரண தருவாயில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒருவர் மரண தருவாயில் வசியத்தை செய்வார். நம்மளால இயன்றால், நம்மளுக்கு சுய நினைவு இருந்தால் வசியத்து செய்வோம். ஒருவர் மரண தருவாயில் இறுதி உபதேசம் செய்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னருகில் இருக்கிற மக்களை எல்லாம் மரண தருவாயில் அழைத்து சொல்லி காட்டினார்கள். இன்னல்லாஹ யூஸி பில் ஜாரி ஃபஇதா அக்தஅ ஜாரி ஃபீ ஷைஇன் ஃபலா துஆகிபு, அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். எனவே என் அண்டை வீட்டுக்காரர் உங்களுக்கு, உயிரோட இருக்கிறவங்களுக்கு, யாருக்கேனும் உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு செய்தால் நீங்கள் நல்ல முறையில் அதை சகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எப்ப? மரண தருவாயில் சொல்கிறார். மரண தருவாயில் அவர் சொல்கிறார். இப்ப இன்றைக்கு நாம மாடி வீடுகளில் வசிக்கிறோம். மாடி வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கூட இஸ்லாம் என்ன சொல்கிறது? முதல் தளமும் மேல் தளமும் கீழ்த்தளமும் அண்டை வீடு. அது உரிமைகளை நீங்கள் பேண வேண்டும். அங்க மாடி வீட்டில இருந்து டம் டம்னு குதிக்கிறது, வால்யூம் கூட்டி வைக்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கிற தொந்தரவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது அபு அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழருடைய வீட்டில் தான் தங்கினார். ஆரம்பத்தில் மக்கால் மதீனால அது 2 மாடி. 2 மாடி என்றால் இது போல செங்கலாலும் சிமெண்டாலும் கட்டப்பட்டிருக்காது, அது இந்த மரத்தால் கட்டப்பட்ட மாடி வீடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ்த்தளத்தில் இருந்தார்கள், அபு அய்யூபும் அவருடைய மனைவியும் மேல் தளத்தில் இருந்தார்கள். இரவு அவருடைய மனைவி, அபு அய்யூபுடைய மனைவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா தன் கணவரிடத்தில் சொன்னார்கள், நாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வஹி வரும், ஜிப்ரீல் வருவாங்க, குர்ஆன் இறங்கும், நாம மேல இருக்கிறோம், ரசூலோட தலைக்கு மேல நம்முடைய பாதங்கள் எப்படி எப்படி அப்பதான் அவரு ஆமா இல்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை என்று சொன்னார். ஒரு ஓரமாக அந்த மேல் தளத்துடைய ஒரு ஓரத்தில் ஒதுங்கி அப்படியே குத்த வச்சுட்டு இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தார். காலையில் ஆச்சு ரசூலுல்லாஹ் பார்த்து, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இப்படி இப்படி இப்படி
நடந்துச்சு, அவன் தூங்கவே இல்லை. தயவு செய்து இன்று முதல் நீங்கள் மேல வந்துருங்க யார சொல்லலாம், மேல வந்துருங்க யார சொல்ல. எங்களால உங்க தலைக்கு மேல் எங்களுடைய பாதங்களை வைத்துக் கொண்டு எங்களால் தூங்க முடியவில்லை என்று சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லையே அபு அய்யூப், என்னை சந்திப்பதற்கு மக்கள் வருகிறார்கள், கீழத்தளத்தில் இருந்தால் தான் எனக்கு நன்றாக வசதியாக இருக்கும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் விடாப்பிடியாக கீழ்த்தளத்தில் இருப்பதற்காக முடிவு செய்தார்கள். அன்றிரவும் ரசூலுல்லாஹ் கீழே இருக்கிறாங்க, அபு அய்யூப் மேலே இருக்கிறாங்க. பயந்திருந்தார்கள். தண்ணி கொட்டிடுச்சு பயத்துல. மர வீடு அல்லவா, தண்ணீர் சிந்தி விடுமோ, ஒழுக்காகி விடுமோ என்று படபடப்படான் அந்த இருவரும் தண்ணீரை சேகரித்து அன்றிரவும் தூங்கவில்லை. மறுநாள் காலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யார சொல்லலாம், இனி எங்களால் பொறுக்க முடியாது, தயவு செய்து வந்துடுங்கள், 2 நாட்களாக தூங்கவில்லை, உங்களுக்கு தொந்தரவு ஆகிவிடுமோ என்பதற்காக என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோ மேல்தளமும் மண்டை வீடுதான், கீழ்த்தளமும் மண்டை வீடுதான். அந்த உரிமைகளை நாம் கொடுத்தே தர வேண்டும் அவர்களுக்கு. இது இஸ்லாம் சொல்லுகிறது. இது குறித்து அல்லாஹு தஆலா மறுமையில் விசாரிப்பான். தொழுகையை குறித்து விசாரிப்பதை போல, நோன்பை குறித்து விசாரிப்பதை போல, ஹஜ்ஜை குறித்தும் ஜக்காத்தை குறித்தும் உங்களுக்கு விசாரிப்பதை போல, பொய் சொன்னால் உங்களுக்கு என்ன தண்டனை என்று விசாரிப்பதை போல, அண்டை வீட்டு உரிமைகளை குறித்தும் நிச்சயம் அல்லாஹு தஆலா விசாரிப்பான். நான் நல்லவனா கெட்டவனா எப்படி தெரிந்து கொள்வது? நான் நல்லவளா கெட்டவளா, நான் நல்லவனா கெட்டவனா? இது எல்லோருக்கும் இருக்கிற கேள்வியாக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்க நபிமொழி, அல்லாஹ்வின் தூதரே, நான் நல்லவனா கெட்டவனா, என்னை எப்படி தெரிந்து கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினா, இதா கால ஜீரானுக அந்த முஹ்ஸின் ஃபஅன்த முஹ்ஸின், உன் அண்டை வீட்டுக்காரர் உன்னை குறித்து நல்லவர் என்று சொன்னால் நீ நல்லவர். எவ்வளவு இட்ஸ் வெரி சிம்பிள் டெஃபினிஷன், மிக ஈஸியாக லகுவாக. நீ மோசமானவன் என்று அவர்கள் சொன்னால் நீ மோசமானவன். பாஸ்போர்ட் என்கொயரிக்கு வரலாம், நம்மை தெரியாதவர்களாம், ஒரு சம்பந்தத்துக்காக விசாரித்து வரலாம், அல்லது ஏதோ ஒன்றுக்காக வேண்டி யாரோ ஒரு பேங்க்ல இருந்தோ யாரோ ஒரு விசாரித்து நம்ம அண்டை வீட்டை விசாரித்தால் நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள் அவர்கள்? நம்மை குறித்து என்ன சொல்லுவார்கள் அவர்கள்? யோசித்து பாருங்கள். நாம் நல்லவனா கெட்டவனா என்று யோசித்து, நம்ம எத்தனை பேர் நல்லவன் என்ற சான்றிதழ் பெறுவோம்? யோசித்து பாருங்கள். எங்கே இருக்கிறோம்? இந்த சமூகம் மதீனாவில் எப்படி ஒரு சமூகம் வாழ்ந்திருந்தது என்று யோசித்து பாருங்கள். உயரமான மதில் சுவர் கட்டி அவருடைய காற்றையும் வெளிச்சத்தையும் தடை செய்யாதீர்கள். கார் பார்க்கிங், காரை கொண்டு நிறுத்துறது, மண்ணை சேர்த்து வைக்கிறது, குப்பை கொட்டுறது, பாட்டு சத்தம், டிவியில கண்ட்ரோல் வால்யூம் கூட்டி வைக்கிறது, இதெல்லாம் அவர்களுக்கு நாம் கொடுக்கிற தொந்தரவு. நீங்கள் சகித்துக் கொண்டே தர வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது இன்னொரு விஷயம் இருக்கு. ஒருவர் சாரம் கட்டுவதற்காக, வீடு கட்டுவதற்கோ மதில் கட்டுவதற்கோ சுவர் கட்டுவதற்காக வேண்டியோ, சாரம் கட்டுவதற்காக ஒரு முளையோ ஒரு கம்பையோ அவர் வீட்டு மதிலில் சாய்த்து வைக்கிறார். அது நம் வீட்டு எல்லையில் நீட்டிக்கொண்டு நிற்கிறது என்று சொன்னால், உங்களுடைய வீட்டில் ஒருவர் தன்னுடைய முளையோ ஒரு கம்பையோ சாரம் கட்டுவதற்காக சாத்து வைக்கிறார் என்றால் அதை நீங்கள் தடுக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன தடுக்காதீங்க. நாம சண்டை தான் சொல்லி காட்டினார்கள். அண்டை வீடுகள் எல்லாம் சண்டை வீடுகளாக, தொட்டதற்கும் பிடித்ததற்கும் நமக்கு 1000 காரணங்கள் இருக்கிறது சண்டை போடுவதற்கு. இஸ்லாம் அதனால தான் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறது. அருமை சகோதரர் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய தாபி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியிடமிருந்து பால் அருந்தியவர். சொல்லப்போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களின் வளர்ப்பு பிள்ளை ஹஸனுல் பஸ்ரி. அவருடைய அண்டை வீட்டுக்காரர் ஒரு யூதர். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நோய்வாய்ப்படுகிறார். அந்த அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் இவர் நடந்து கொண்டார். அந்த யூதருடைய மனைவி நலம் விசாரிக்க வருகிறார் ஹஸனுல் பஸ்ரியை. அவர் படுத்து கிடந்த அறையில் இருந்து துர்வாடை வீசுகிறது. யாரு? ஹஸனுல் பஸ்ரி. அவருடைய உடம்பில் இருந்தல்ல அறையில் இருந்து வீசுகிறது. என்ன துர்வாடை கேட்கிறார். அவங்க மனைவி சொல்றாங்க, உங்க வீட்டு அந்த யூதனுடைய வீட்டு கழிவறையுடைய சுவர் உடைந்து அதிலிருந்து கழிவு நீர் வெளியேறி லீக் ஆகி ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வீட்டு அறை வரை வந்திருக்கிறது. ஏறக்குறைய 30 வருட காலங்கள் அதை இவர் துடைத்து சுத்தம் செய்திருக்கிறார். இந்த மனைவி சொன்ன போது, இது எங்களுக்கு தெரியாதே. அந்த மனைவி சொன்னார், யூதனுடைய மனைவி, எங்களுக்கு தெரியாதே. ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள்,
லைஸ ஹுஸ்னுல் ஜிவாரி கஃபுல் அதா வலாக்கின் ஹுஸ்னுல் ஜிவார ஸப்ரு அலல் அதா. அண்டை வீட்டுக்காரருடைய உரிமைகளை குறித்து எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற தொந்தரவையும் நாங்கள் சகித்துக் கொள்ள வேண்டும் என்றல்லவா சொல்லி இருக்கிறார், என்றல்லவா சொல்லி இருக்கிறார்கள். 30 வருடமாக அவர் சுத்தம் செய்திருக்கிறார். இந்த ஒரு நிகழ்வு மூலமாக அந்த யூதனுடைய குடும்பமும் இஸ்லாத்தை தழுவியது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமை சகோதரர்களே, ஈமான் முழுமை பெறாது, ஈமான் முழுமை பெறாது. வல்லதி நஃப்ஸி பியதி லா யுமினு அப்துன் ஹத்தா யுஹிப்ப லிஜாரிஹி மா யுஹிப்ப லினஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை தன் அண்டை வீட்டுக்கும் விரும்பாதவரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக என்று சொல்லி காட்டினார்கள். நான் நாசமா போனா மட்டும் ஒரு காது இல்லாட்டி பரவாயில்ல, அவர் 2 காது இல்லாம போகணும். எனக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவனுக்கு வராம இருக்குது என்ற பொறாமை அல்ல. எனக்கு நான் என்ன விரும்புகிறேன், எதை நேசிக்கிறேன், என் குழந்தைகளுக்கு, என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு, அந்த மாதிரி குறைந்தபட்சம் நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்க நேசித்தால் போதும், நினைத்தால் போதும் என்று இஸ்லாம் சொல்லுங்க. அப்ப நினைங்கப்பா, அப்படியாவது நினைங்க. யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால். இங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்ப அண்டை வீட்டை குறித்து நாம இப்ப பேசுற போது நமக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, நான் உட்பட என் பக்கத்துல யார் இருக்கிறா, எங்க ரைட் சைட்ல யார் இருக்கிறா, லெஃப்ட்ல யார் இருக்கிறா, ஃப்ரண்ட்ல யார் இருக்கா, பேக்ல யார் இருக்கா, இதான் ஞாபகத்துக்கு வரும். அப்படித்தானே அவன் அப்படித்தான், அப்படியா இருக்கிறான், அவன் அப்படியா நடக்கிறான், இல்லையே அப்படின்னு இல்லை. நாம் அண்டை வீட்டை அவர்களை குறித்து இங்கே நினைக்க வேண்டிய தேவையில்லை. நம்மை குறித்து மட்டும் யோசிப்போம். நான் எப்படி அவங்களோட நடந்துக்கிறேன், அவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படி நம்ம யோசிக்க வேண்டிய தேவை. நான் எப்படி யோசித்து பாருங்க, அப்படியே யோசித்து பாருங்க. நான் எப்படி நடக்கிறேன், எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோடு, இடது பக்கம் இருக்கிறவங்களோடு, வலப்பக்கம் இருக்கிறவங்களோடு, முன்பக்கம் இருக்கிறவங்களோடு, என்னுடைய பின்னால் இருக்கிற நான் எப்படி நடந்துக்கிறேன், இந்த இப்ப சொல்லப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் எனக்கு பொருந்துமா என்று யோசித்து பாருங்கள். அண்டை வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், முதியவர்கள் இருக்கலாம், நோயாளிகள் இருக்கலாம், சோகம் பாதித்தவர்கள், துன்பம் பீடித்தவர்கள் இருக்கலாம். எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு தலைமுறை உருவாகி வருகிறது, இளைய தலைமுறை உருவாகி வருகிறார். இன்றைய மனிதனுக்கு அமெரிக்காவை தருகிறது, ஆப்பிரிக்காவை தருகிறது, அண்டார்டிகாவை தருகிறது, அண்டை வீட்டை தெரிவதில்லை. என்ன ஒரு தலைமுறை, என்ன தலைமுறை என்று யோசித்து இளைய தலைமுறை எப்படி நாம் வளர்க்கிறோம். குழந்தைகள் பெற்றோருடைய வளர்ப்பில் இருக்கிறார்கள். அண்டை வீட்டில் யார் இருக்கிறார், அவருக்கு என்ன வேலை, அவருக்கு என்ன தெரியும், என்ன அவருக்கு நல்லது கெட்டது என்று தெரிவதில்லை. அருமை சகோதரர்களே, மண்டே மார்க்கெட்ல ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாசம் இருக்கும் நினைக்கிறேன், 20-25 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மண்டே மார்க்கெட்ல முஸ்லிம்ஸ் கிடையாது, ஒரு நான் முஸ்லிம் தான் இறந்துட்டாரு. 1 வாரம் ஆன பின்னாடி தான் அவர் இறந்திருக்கிறாருங்கிற செய்தியை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பாடியில இருந்து ஸ்மெல் வந்துச்சு, பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்துச்சு. அப்ப இந்த பரப்புரை துவங்கவில்லை. அப்ப நான் நினைச்சேன், அப்ப 1 வார காலமாக அவருக்கு உறவினர்கள் யாரும் கிடையாது. அப்ப 1 வார காலமாக அவர் இறந்திருக்கிறார், அவருடைய உடம்பிலிருந்து, பாடியிலிருந்து மோசமான ஸ்மெல் வந்திருக்கு. அப்ப அந்த வீட்டுல யார் இருக்கிறா என்று அவரும் தொடர்பு கொள்ளவில்லை, அண்டை வீட்டுக்காரரும் தொடர்பு வைக்கவில்லை என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு கற்றுத்தருகிற அந்த நாகரிகம் என்ன? நான், எனது குடும்பம், எனது செல்வம், இதுதான் நமக்கு கற்றுத்தருகிறது. நான் அரபு நாட்டில் இருக்கிற போது அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன் பத்திரிகை. இதே மாதிரிதான் ஒரு வயசானவர் பிளாட்ல இருக்கிறாரு, இறந்துட்டாரு. அவர் டிவி பார்த்துட்டு இருக்கிற போது இறந்திருக்கிறார், வயசானவர். அங்க பெரும்பாலும் வயதானவர்கள், ஒரு நாய் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும், வேற யாரும் கூட பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஃபேமிலிஸ் எல்லாம் ரேரா தான் இருப்பாங்க, இருக்கிறாங்க, இல்லைன்னு. அவர் இறந்துட்டார், சோஃபாவில் டிவி பார்த்துட்டு இருக்கிறவர் அப்படி இறந்துட்டார். 1 வாரத்துக்கு பின்னாடி தான் இதே மாதிரி இந்த ஸ்மெல், மண்டே மார்க்கெட்ல நடந்த மாதிரி தான் ஸ்மெல் வந்துச்சு. கார்பரேஷன்ல இருந்து ஆட்களை வந்து இது பண்ணாங்க. அந்த ஆனா என்ன விஷயம் என்னவென்றால், 1 வார காலமாக, அந்த 1 வாரம் என்பது அவருடைய பாடியை செக் பண்ண போது தெரிஞ்சது, 1 வார காலமாக அந்த டிவி நான் ஸ்டாப்பா ஓடிட்டே இருந்திருக்கு. இந்த பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொலைக்காட்சி நிறுவனம், சாம்சங்கோ ஏதோ ஒரு டிவி தொலைக்காட்சி, அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்து வேகமா அவர்கள் கேமரா கொண்டு வந்துட்டாங்க. அவர்கள் அந்த செய்தியை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படி என்றால், 1 வார காலம் ஆனாலும் நிற்காமல் ஓடுகிற தொலைக்காட்சி எங்களுடையது என்று அதை அவர்கள் மக்களுக்கு அதை பிரகடனப்படுத்தினார்கள். இதுதான் நாகரிகம். அவர்களுடைய அநாகரிகத்தை நம்முடைய தோள்களில் அவர்கள் சுமத்துகிறார்கள். அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறான், அது இவனுக்கு தெரியும், தெரியாம இருந்தா பரவாயில்ல. இவனுக்கு தெரியும் என்று சொன்னால்
அவன் என்னை ஈமான் கொண்டவனா ஆக மாட்டானா யோசிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நீங்க தொழுது என்ன பயன், நீங்க நோன்பு நோற்ற என்ன பயன் என்று யோசித்து பாருங்கள். அவன் சாப்பிட்டானா தெரியாது. இப்ப இஸ்லாம் என்பது வெறும் தொழுகையும் நோன்பும் அல்ல. இந்த குர்ஆன் வசனத்தில் சூரத்து நிசாவுடைய இங்கே ஆரம்பத்தில் ஓதி காட்டிய குர்ஆன் வசனத்தில் வஸ்ஸாஹிபு பில் ஜம்ப் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பக்கத்து நண்பர். பக்கத்து நண்பர் என்றால் என்ன? பயணத்தில் உங்களோடு பயணிப்பவர். பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, பிளைட்ல போறீங்க, 2 hours 3 hours தான். நாகர்கோவில் டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு மதுரை, மதுரை டு திருச்சி, அதுதான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம்ல உங்களுக்கு அருகில் இருப்பவர் அண்டை பயணி. அவருக்கான உரிமை நீங்கள் கொடுத்தே தர வேண்டும். மொபைல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு வைக்கிறீங்கன்னா அவருக்கு தொந்தரவு தரும், அது ஹராம். இஸ்லாம் சொல்லுகிறது அவருக்கான உரிமை நீங்கள் கொடுத்தே தர வேண்டும். பயணத்தில் அருகில் இருப்பவர், ஒரு ஊருக்கு அருகில் இருப்பவர் அண்டை ஊர், ஒரு நாட்டுக்கு அருகில் இருப்பவர் அண்டை நாடு. இந்த உரிமைகளை நீங்கள் கொடுக்க. ஒரு நிகழ்ச்சியில் அருகில் இருப்பவர், ஒரு நிகழ்ச்சியில், அதுதான் அல்லாஹ் தஆலா வஸ்ஸாஹிபு பில் ஜம்ப், அண்டை பக்கத்து நண்பர் என்று அல்லாஹ் தஆலா அவருக்கான உரிமை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சியில உங்க பக்கத்தில் இருக்கிறவருக்கு அவருக்கான உரிமை இருக்கிறது. நிகழ்ச்சி முடிவுரை. கரூர்ல 41 பேர் இறந்தாங்களே, யோசிச்சு பாருங்க. இந்த உபதேசங்கள் மட்டும் அங்கே செயல்படுத்தப்பட்டிருந்தால் 41 அப்பாவி வீரர்கள் மிதிபட்டு இறந்திருப்பார்களா? ஒரு குழந்தை கண் வெளியே பிதுங்கி நிற்கிறது, அதன் மேல் ஏறி நின்று செல்ஃபி எடுத்திருக்கிறார்களே, எவ்வளவு தூரம் மனிதாபிமானமற்ற செயல். யோசித்து பாருங்கள். எங்கே இஸ்லாம் கற்றுத்தருகிற நாகரிகம், எங்கே இவர்கள் கற்றுத்தருகிற நாகரிகம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 1400 வருடங்களுக்கு முன்பு மதீனாவில் இப்படி ஒரு சமூகம் வாழ்ந்திருந்தது. மனித குலத்திற்கு நேர்ந்த அவலம் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளை அவர்கள் புறக்கணித்தமை என்று நாம் அடித்து சொல்லலாம். அண்டை ஊர், அண்டை நாடு, அண்டை சமூகம் இது மறந்த காரணத்தால் தான் உலகத்தில் இன்று நீங்கள் பாருங்கள், மக்களுடைய தினமே நீங்கள் பாருங்கள், உலகில் தினமும் பசியால் சுமார் 25,000 மரணம் நடக்கிறது உலகம் முழுவதும். அண்டை நாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. 25,000 பேர் மரணிக்கிறார்கள், அதில் 18,000 பேர் குழந்தைகள். யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும், அதிலும் ஆப்பிரிக்காவை சார்ந்த மக்கள் தான் அதிகம் மரணிக்கிறார்கள். ஆப்பிரிக்காவுடைய அண்டை நாடு யோசித்து பாருங்கள். ஜோர்டான், எகிப்து, லெபனான், சிரியா பெரும் பணக்கார நாடு. சவுதி அரேபியா கூட இருக்கிறது. பலஸ்தீனில் 2 வருட காலத்தில் ஊட்டச்சத்தின்மையாலும் பசியாலும் 75,000 குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள். 75,000 குழந்தைகள், 75,000 குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள். பலஸ்தீனுக்கு அருகில் இருக்கிற நாடு யார்? ஜோர்டான், எகிப்து, சவுதி அரேபியா இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அப்ப அந்த உரிமைகள் அவர்கள் அலட்சியப்படுத்திய காரணத்தால் உண்டு கொடுத்து மதிமயங்கி கிடக்கிற இந்த மக்கள் நாளை அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லுவார்கள்? என்ன பதில் சொல்லுவார்கள்? யோசித்து பாருங்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற மிக உயரிய ஒரு நாகரிகம். அதனால தான் ரசூலுல்லாஹ் பெண்கள்கிட்ட சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல யோசிங்க, நீங்க ஆட்டுக்கால் குழம்புலாம் நம்ம இங்க வைக்கிறதே இல்லை. அது வாணியம்பாடி அந்த சைட்ல தான் அதெல்லாம். இப்ப எல்லாம் ஆட்டுக்கால் சூப்பும் பாயா சூப்பும் இடியப்பம் இதெல்லாம் நம்மகிட்ட இப்பதான் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி வருது. அது எனக்கு தெரியல. எனக்கு ஆட்டுக்கால் சூப்பை இரவல் கொடுப்பார்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆட்டுக்கால் சூப் நயா நிஸா அல் முஸ்லிமாத் லா தஹ்கிரன் ஜாரத்துன் லிஜாரத்திஹா வலவ் ஃபிர்ஸ் ஷாத்தின். ஆட்டுக்கால் குழம்பாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க அந்த வீட்டு, அவங்களும் பசியோடு இருப்பார்களே. யோசித்து பாருங்கள். மக்காவில் பஞ்சம் வந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அண்டை நாடு மதீனாவுடைய அண்டை நாடு, ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறாங்க. பஞ்சம் வந்தது. 500 தங்க தினார்களை கொடுத்து அனுப்பினார்கள். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்ற சஹாபி இடத்தில், அபூ சுஃபியான் இடத்தில் கொண்டு கொடுங்கள். அபூ சுஃபியான் அப்போது முஸ்லிம் அல்ல. கொண்டு கொடுங்க, கோதுமை வாங்கி விநியோகம் செய்யட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அண்டை நாடு. இந்த உரிமை பேணப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? உமர் இப்னு அப்துல் அசீஸ் 5ஆம் நேரொளி பெற்ற கலீஃபா என்று சொல்கிறார்கள். அண்டை மக்களுக்கு அவர்கள் கொடுத்த உரிமை. தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு திம்மி என்று சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கத்துடைய பொறுப்பில் இருக்கிற முஸ்லிம் அல்லாதவர், அந்த திம்மியை எதிரி நாட்டுக்காரன் கைது செய்து விட்டான் என்பதற்காக தண்ட தொகை செலுத்தி அவரை விடுதலை பெற வைத்தார். யோசித்து பாருங்க. முஸ்லிம் அல்ல அவர். மாற்று மதத்தவர்களுக்கு பைத்துல் மால் பொது நிதியில் இருந்து அவர் உபகாரம் உதவித்தொகை வழங்கினார். உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான வரலாறுகள் அவையெல்லாம். அவர் மரண தருவாயில் இருக்கிறார். 2.5 வருடங்கள் தான் ஆட்சி செய்தார். நேரொளி பெற்ற ஹலீஃபாவில் 5ஆம் ஹலீஃபா என்று வரலாறு அவரை போற்றுகிறது, தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது. மரண தருவாயில் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்க, மரண தருவாயில் விஷம் கொடுத்தார்கள், 20 நாள் உயிரோடு இருந்தார்.
அந்த நேரத்தில் அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் டமஸ்கஸ்ல இருக்கிறார். மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட வீட்டுல. அங்க யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்க யாருக்கா தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல அந்த அறையில் யாருக்கா தெரியுமா? ஒன்று ரசூலுல்லாஹ், இன்னொன்று அபூபக்கர், இன்னொன்று உமர். 3 பேர். 4 பேர் அடக்கம் செய்வதற்கு போதுமான இடம் அந்த அறை. மக்கள் அவரிடத்தில் சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ் இடத்தில், அமீருல் மோமினீன் ஜனாதிபதி அவர்களே, அவர் உத்தரவு போட்டானா இஸ்லாமிய பறந்து விரிந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஒற்றை தலைவர் அவர் ஒரு உத்தரவு போட்டானா மறுபேச்சு கிடையாது. நீங்கள் மரணித்தால் 4ஆவதாக ஆயிஷாவுடைய வீட்டில் அடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் இருக்கிறது, அங்கே உங்களை அடக்கம் செய்யட்டுமா மரணித்தால் என்று கேட்கிறார்கள் மக்கள். அடக்கம் செய்யலாமா என்று கேட்கிறார்கள் மக்கள். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, அங்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு தகுதியானவென்று நான் நினைப்பதாக அல்லாஹ் அறிந்தால், அவர் சொன்னார், அங்கு அடக்கம் செய்யப்படுவதற்கு தகுதியானவென்று நான் நினைப்பதாக அல்லாஹ் அறிந்தால் அதற்காகவே எனக்கு நரக தண்டனையை தரமாட்டானா? பின் எங்கு உங்களுக்கு அடக்கம் செய்யப்படும்? அவருடைய அடுத்த வீட்டுக்காரர் கிறிஸ்தவராக இருந்தார். அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். அவரை அழைத்து வந்தார். உங்கள் வீட்டு நிலத்தில் தான் நான் அடக்கம் செய்யப்படுவதை விரும்புவேன். அவர்கள் மகிழ்ந்தார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் விலை பேசுங்கள், இடத்துக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார். வேண்டாம், இலாமாக தருகிறோம், உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறோம். நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அமீருல் மோமினீன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் அடக்கம் நிலத்தில் அடக்கம் செய்யப்படும், எங்களுக்கு எவ்வளவு பெருமை, நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னார். அங்க இவர் காசை தருவேன்ற சொல்றாரு, அவர் வேணான்றாரு. சண்டை என்றால் அப்படி அல்ல. ஒரு கட்டத்தில் அமீருல் மோமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொன்னார், காசு வாங்காட்டி வேணாம், நான் வேற இடம் பார்த்துக்கிறேன். அவர்கள் குலுங்கி அழகு தொடங்கி விட்டார்கள். குறைந்த தொகையை ஏதேனும் இருந்தால் தாருங்கள். 10 தினார் கொடுத்தார். அவர்கள் அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் அந்த கிறிஸ்தவர் அழுது கொண்டே வெளியே சென்று சொன்னார், காசு தராட்டி வேற எங்காவது சென்று நான் அடக்கம் செய்யப்படுவதற்கு நான் ஆணை பிறப்பிப்பேன். அவர்கள் சொன்ன ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த 10 தினார்களை கூட நான் வாங்கினேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். இதுதான் இவ்வளவு தூரம் அண்டை வீட்டுக்கான உரிமைகளை அவர்கள் பேணி இருக்கிறார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஆடறுத்தால், ஆடோ ஏதாவது குர்பானியோ கொடுப்பதற்காக இறைச்சி அறுத்தால், யூத அண்டை வீட்டுக்கு கொடுத்தியா? யூதன் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். யூதன், the bitter enemies of Islam, இஸ்லாத்துடைய மிக மிக கடுமையான எதிரிகள் அவர்கள். இந்துக்கள் எல்லாம் ஒன்றுமில்லை. இவர்கள் காட்டுகிற விரோதமும் குரோதமும் துவேஷமும் வெறுப்பும் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் இஸ்லாத்துடைய எதிரிகள். அந்த எதிரி அண்டை வீட்டுக்காரனா இருக்கிறான், அவனுக்கு கொடுத்தீங்களா? நம்ம சும்மா மேடைகள் நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? குர்பானி இறைச்சி கொடுக்காதீங்க. ஆனால் முஸ்லிம் எல்லாரும் கொடுக்காதீங்க. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு குர்பானி இறைச்சி கொடுக்க கூடாது என்று நாம் சொல்கிறோம். இல்லை, அது முஸ்தஹப் என்று உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். கொடுக்கணும். நாம எல்லாத்தையும் நமக்குள்ளே மூடி வச்சுக்கிறோம். ஜக்காத் நமக்குத்தான் கொடுப்போம், ஃபித்ரா நமக்குத்தான் கொடுப்போம், உலஹியா நமக்குத்தான் கொடுப்போம். நம்முடைய தொழுகை நமக்கு, நம்முடைய ஜக்காத் நமக்கு, எல்லாம் ஒரு கவர்டு சொசைட்டி, ஒரு மூடுண்ட சமூகம். எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. நோம்புல அந்த அந்த பண்டம் கொடுப்பாங்க, நோம்பு துறக்கிற நேரத்தில் அந்த ஏதோ பொறிக்கிறது இல்லை, அதை கூட நமக்கு தெரிந்தவர்களுக்கு தான் கொடுப்போம். அடுத்த வீட்டுக்காரர் என்ன கொடுக்கறது கிடையாது. எப்படி அந்த பழக்கம் வரும், எப்படி அந்த உறவு வரும்? யோசித்து பாருங்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய அண்டை வீட்டில் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் மது அருந்துகிறார், பன்றி இறைச்சி சாப்பிடுகிறார் என்று சொன்னால், அந்த மதுவையும் பன்றி இறைச்சியும் நாம் பால்படுத்தி விட்டால், அது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதா? நமக்குத்தான ஹராம், நமக்குத்தான ஹராம். அதற்கான விலையை இரட்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும். ஃபத்வா இருக்கிறது, ஃபத்வா இருக்கிறது. ஃபமன் அத்லஃபஹுமா அலல் திம்மி குர்ரிம கீமத்துஹுமா. மதுவையும் பன்றியையும், அடுத்த வீட்டுக்காரருடைய மதுவையும் பன்றியையும் நீங்கள் நாசம் செய்துவிட்டால் அந்த விலையையும் கொடுக்க வேண்டும், அதற்கான அபராத தொகையையும் செலுத்த வேண்டும். யோசித்து பாருங்க, எவ்வளவு தூரம் அண்டை வீட்டுக்காரருடைய உரிமையை இஸ்லாம் பேணி இருக்கிறது. சூரத்து நிசாவில், அருமை சகோதரர்களே, சூரத்து நிசாவுடைய வசனம் ஒன்று இருக்கிறது, 105 முதல் 113 வரை. வீட்டுக்கு சென்றால் எடுத்து பாருங்கள். அண்டை வீட்டுக்காரருடைய உரிமைகளுக்காக அது வாதாடுகிறது, அது வழக்காடுகிறது. சூரத்து நிசா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் 7 வானங்களுக்கு மேல் இறங்கி வருகிறது. மிக சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒருவருடைய கவச உடை, ஆயுத ஆடை, கவச உடைனா அது ஒரு வேல்யூபிள், அன்றைக்கு பெரிய ஒரு மதிப்பு மிக்கது. ரிஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய கேடயம், கவச உடை திருடு போயிடுச்சு, யாரோ திருடிட்டாங்க. ஆனால் திருடியது யார் என்று சொன்னால், இன்னொரு முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய
அந்த கவச உடையின் கேடயத்தையும் இன்னொரு முஸ்லீம் திருடி இருக்கிறார். அந்த முஸ்லீம் யார் என்றால் திருடியவர் அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவருக்கு அவ்வளவு பெரிய சட்ட திட்டங்கள் எதுவும் தெரியாது. இப்னு உபைரிக் என்று சொல்வார்கள். இப்ப அது அவர் வழக்கு விசாரிட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்த வழக்கு வருது. ரசூலுல்லாஹ் வந்து விசாரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விசாரிச்சா தெளிவான ஆதாரங்கள் எங்க இருக்கோ அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அவங்க மறைவான இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறார். அந்த ரிஃபா திருட்டு கொடுத்தவர் விசாரிக்க ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, போய் விசாரிங்க என்று. அப்ப திருடியவருக்கு பயம் வருகிறது. எங்க வீட்டுல வந்து ரசூலுல்லாஹ் ஆட்கள் செக் பண்ணா என்ன ஆகும்? எங்க வீட்டுல அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? கையை வெட்டணும். அவருடைய அந்த திருடியவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதர், அப்பாவி யூதர். இவர் விசாரிக்க வருகிறார் என்று தெரிந்த போது அந்த கேடயத்தையும் அந்த கவச உடையும் அவர் வீட்டு தோட்டத்தில் தூக்கி எறிஞ்சிட்டார். ஆட்கள் வந்தாங்க, விசாரிச்சாங்க. அப்ப அவர் சொன்னார் தெரியல, ஆனா அவன் வீட்டு அந்த அவனுடைய பேர் வந்து இப்னு ஜமீன், அந்த யூதனுடைய வீட்டுல தோட்டத்துல பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார். இவர் அங்க போனாங்க, கண்டுபிடிச்சாங்க. அவனை கையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கூட்டி கொண்டு வந்தார்கள். அருமை சகோதர சகோதரி, என்ன ஆகும்? இப்போது என்ன ஆகும்? வழக்கு என்ன ஆகும்? அந்த யூதன் மன்றாடுகிறான், எனக்கு தெரியாது முகம்மதே, நான் அப்பாவி நிரபராதி, எனக்கு எதுவும் தெரியாது. நம்பவே இல்லை, யாரும் நம்பவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பல. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ரசூலுல்லாஹ் கையை வெட்ட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கிறார்கள். அந்த அவை கலையும் முன் அல்லாஹ்வுடைய வஹி வருகிறது. சூரத் நிசாவுடைய 105வது வசனம், இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் லிதஹ்கும பைனன் நாஸ் பிமா அராக்கல்லாஹ் வலா தகுன் லில் ஹாயினின ஹஸீமா. இந்த குர்ஆனை நாம் உமக்கு இறக்கி அனுப்பி இருப்பது ஏன் தெரியுமா? சத்தியத்தின் மீது நீர் சான்று பகர வேண்டும், அதை மக்களுக்கு தீர்ப்பாக கொடுக்க வேண்டும் என்பதற்குத்தான். மோசடிக்காரர்களுக்கு சார்பாக நீர் வாதாடக்கூடாது. அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். யாரை கண்டிக்கிறான்? ரசூலுல்லாஹ்வை கண்டிக்கிறான். மோசடிக்காரர்களுக்கு சார்பாக நீர் வாதாடாதீர்கள். மோசடிக்காரர் என்று யாரை அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? முஸ்லிமை சொல்கிறான். மீண்டும் அல்லாஹ்வுடைய கோப பார்வை அந்த வசனங்களில் பட்டு தெரிக்கிறது. வலா துஜாதில் அனில்லதீன யக்தானூன அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே மோசடி செய்கிற மக்களுக்கு நீங்கள் சார்பாக, அவர்களுக்கு சார்பாக நீங்கள் வாதாடாதீர்கள், அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்கிறான். 105, 106, 107, 108 என்று சொல்லி வசனங்கள் வருகிறது. அருமை சகோதரர்களே, 113வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா விடவில்லை. 7 வானங்களுக்கு மேலிருந்து 7 வசனங்களை அல்லாஹ் இறக்குகிறான். இறுதியாக 13வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சரி பரவாயில்லை, இந்த உலகத்தில் நீங்கள் மோசடிக்காரர்களுக்கு சார்பாக வாதாடினீர்கள், சரி, மறுமையில் அவர்களுக்கு சார்பாக அல்லாஹ்விடத்தில் யார் வாதாடுவார்? அல்லாஹ் கேட்கிறான். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு சார்பாக யார் வாதாடுவார்? ரசூலுல்லாஹ் பயந்தார்கள், அஞ்சினார்கள். எவ்வளவு பேர் தப்பு செய்து விட்டோம் என்று ரசூலுல்லாஹ் உணர்ந்தார்கள். அந்த யூதன் கைவெட்டப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டார். யோசித்து பாருங்கள், என்ன தேவை இருக்கிறது? 7 வானங்களுக்கு மேலிருந்து ஒரு யூதன், அண்டை வீட்டுக்காரன், அவனுடைய உரிமை அங்கே காப்பாற்றப்படுகிறது. அல்லாஹ் வசனம் இறக்கிறான். மறுமை நாள் வரை ஓதக்கூடிய வசனம் இறக்கிறான். எனவே அண்டை வீட்டுக்காரருடைய உரிமை என்பது சாதாரணமானதல்ல. 2 விதமாக நாம் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, அதை செலுத்த வேண்டும். ஒன்று நேர்மறை, இன்னொன்று எதிர்மறை உதவி. நேர்மறை உதவி என்றால் என்கிட்ட இருந்து எந்த தொந்தரவு அவருக்கு போகக்கூடாது. எதிர்மறை உதவி என்றால் அவர் செய்கிற தொந்தரவுகளை நான் என்ன செய்ய வேண்டும்? சகித்துக்கொள்ள. இதுவும் நம் மீதான கடமை. வேகமாக நான் முடித்துக் கொள்கிறேன். கெட்ட அண்டை வீட்டுக்காரரை குறித்தும் இஸ்லாம் பேசி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆக்களில் ஒன்றுதான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூ ஃபீ தாரில் முகாமா, தங்கும் இடத்தில் கெட்ட அண்டை வீட்டாரை குறித்து நான் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? கொடுமை அல்ல, ஆபத்து, எச்சரிக்கை. லா யதுகுலுல் ஜன்னத மன் லா யுமின் ஜாருஹு பிவாயிகி. அண்டை வீட்டுக்காரருடைய தீமையிலிருந்து யார் அடுத்த அண்டை வீட்டுக்காரன் அந்த தீமையில் நாம் பாதுகாப்பு கொடுக்கவில்லை, இவன் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான். அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவித்தே தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். 3 முறை சொன்னார், சொல்லி காட்டினாங்க. அவன் மோமினே அல்ல, அவன் முஸ்லிம் அல்ல என்று கூட சொல்லவில்லை. அதை விட உயர்வாக மோமினே அல்ல என்று 3 முறை சொன்னார்கள். யாரை சொல்கிறீர்கள் யார சொல்லலாம்? உனது தீங்கால் அவன் பாதுகாப்பு பெறவில்லை என்றால்
நீ முஸ்லிமே அல்ல. நீங்க தொழுறீங்க, அதெல்லாம் நடக்கிறீங்க, நீங்க நினைச்சுக்கிறீங்க அஸ்தோஃபிருல்லா அஸ்தோஃபிருல்லா சொன்னா சரியாயிடும். இல்லை, அங்க நீங்கள் ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் செய்கிறீர்கள், தவறு, அடிப்படை தவறில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இது உரிமை. இஸ்லாம் என்பது நீங்கள் தனித்து வாழ வேண்டும். ஏன் இதை பேசுறோம்? இஸ்லாமிய சமூகம் இப்போதுதான் அப்படித்தான் உருவாகும். ஆனால் இன்று அருமை சகோதரர்களே, இன்று இந்த மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. எதை கற்றுத்தருகிறது? அண்டை வீட்டுக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது. அண்டை வீட்டுக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது. இந்த புனிதத்தை மீறுவதைத்தான் நமக்கு மேற்கத்திய கலாச்சாரம் கற்றுத்தருகிறது. இந்த புனிதத்தை பாதுகாப்பதை குறித்து எந்த இந்தியன் பினல் கோட்டுடைய சட்டமோ எதுவும் நமக்கு சொல்லித்தராது, இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டங்களை தவிர. நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், மீற முடியுமான, எளிதாக மீற முடியுமான புனிதம் இது. எளிதாக மீற முடியுமான புனிதம் இது. உங்களுக்கு புரியுமா எனக்கு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் செய்வது கொடியது, ஆனால் அண்டை வீட்டு பெண்ணோடு விபச்சாரம் செய்வது 10 மடங்கு கொடியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த பெண்ணு குளிக்கிற போது எட்டி பார்க்கிறது, அந்த பெண்களை சைட் அடிப்பது, இதெல்லாம் தவறு. ஆனால் அண்டை வீட்டாக இருந்தால் பெரும் தவறு, 10 மடங்கு தவறு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இது சொல்லப்படுகிறது சொன்னால், இப்போ ஒருவர் தவறு செய்வதாக இருந்தாலும் என்ன செய்யணும்? இப்போ ஒரு ஆளு ஏதாவது மோசமான பாதையில் ஈடுபட வீட்டில் செய்ய மாட்டாங்க. அவர் பைக் எடுத்துட்டு போகணும், காசு செலவு பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும், எப்படி செலவாகும். ஆனால் குறைந்த செலவில் தவறு செய்வதற்கான வாய்ப்பு எங்க கிடைக்கும்? அண்டை வீடு தான். குறைந்த செலவு, அதிக வாய்ப்பு, எளிய முயற்சி, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஜன்னலை திறந்தா யார்? அண்டை வீடு. அதனால தான் ரசூலுல்லாஹ் அவ்வளவு சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மறுமையில் தனிநபருடைய விசாரணை என்பது வேறு, ஆனால் 2 நபர்கள் சம்பந்தமான விசாரணை என்று சொன்னால், அந்த 2 நபர்கள் சம்பந்தமான விசாரணையில் முதல் தீர்ப்பு அண்டை வீடை குறித்து தான் இருக்கும். ஆனால் அது தொங்கலில் விடப்படும். தொங்கல் விடப்படும் தெரியுமா? வாய்தா. உலக மக்கள் எல்லோருக்கும் தீர்ப்பு கொடுக்கிறவர ஒரு ஓரமா ஒதுங்கி நில்லு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் என்று. ஆண்டவனே, அந்த விசாரணை என்பது கஷ்டம் இல்லையா? தீர்ப்பு பரவாயில்ல. ஒரு கட்டத்தில் மனுஷன் எனக்கு சரிப்பா 20 வருஷம் எனக்கு ஜெயில் தண்டனை தந்தாலும் பரவாயில்ல. ஒரு கட்டத்தில் அங்கு நினைப்பா நரகத்தை தந்தாலும் பரவாயில்ல, ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் என்று. ஜட்ஜ்மெண்டே வராது. யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு போகும்போது கூட சொல்லுவாங்க, அண்டை வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்கிறவர் என்னோட போருக்கு வர வேண்டாம். ரசூலுல்லாஹ் அடுத்த ஒரு சஹாபி சொன்னார், யார் ரசூலல்லாஹ், அண்டை வீட்டு சுவரில் நான் சிறுநீர் கழித்து விட்டேன் ஒரு நாள் என்று. உடனடியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டாம், அவனுடைய திருப்தியை பெறாமல் வர வேண்டாம், போ என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வந்து சொன்னார், யார் ரசூலல்லாஹ், எங்க அண்டை வீட்டுக்காரர் ரொம்ப தொந்தரவு தர்றான், பொறுமையோடு இருந்து கொள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறுமையோடு இருந்து கொள். கொஞ்ச நாள் ஆச்சு, மீண்டும் வந்து சொன்னார், இந்த மாதிரி தாங்க முடியல யார சொல்லலாம், ரொம்ப தொந்தரவு தருகிறார் அவர். இன்னும் சொன்னார், பொறுமையோடு இருந்து கொள். 3வது முறை அவர் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி வந்தார். 3வது முறையும் அவர் வந்தார், யார சொல்லலாம், என்னால தாங்க முடியல, அவ்வளவு தொந்தரவு செய்கிறார். ரசூலுல்லாஹ் 3வது முறை வந்தபோது சொன்னார்கள், ஒரு வேலை செய், உன்னுடைய வீட்டு சாதனங்களில் கொஞ்சம் சாதனங்களை எடுத்து தெருவில் போடு, மக்கள் நடமாடுவார்கள் அல்லவா, அப்போது அவர்கள் ஏன் இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டுல வெளியில கிடக்குது என்று கேட்டால் சொல்லு, அண்டை வீட்டுக்காரனுடைய தொந்தரவு தாங்க முடியல, அதான் நான் தான் போட்டேன் என்று. இப்ப இந்த மாதிரி அவர் செஞ்சிட்டார். அவர் செஞ்ச போது இப்ப அண்டை வீட்டுக்காரர் ரசூலோட போனார், யார் ரசூலல்லாஹ், போற வர ஆட்கள் எல்லாம் அந்த வீட்டுடைய சாதனம் வெளியில கிடக்கிறது, அதுக்கு நான் தான் காரணம் சொல்லி என்ன சபிக்கிறார்கள், யார ரசூலல்லாஹ், அவர்கிட்ட சொல்லுங்க, வீட்டுக்குள்ள சாதனத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க யார ரசூலல்லாஹ் என்று அவர் சொன்னபோது, மக்கள் சபிக்கிறார்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அருமை சகோதரிகளே, கதிலான கல்லா கபுலன் நாஸ், மக்கள் உம்மை சபிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது இறங்கி விட்டது என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. நாம எங்க தொழுதுட்டு இருப்போம், அவன் நமக்காக வேண்டி நாசமா போற வேண்டாம், அவன் கேட்டுட்டு இருப்பான் துவா. யோசித்து பாருங்கள், அண்டை வீட்டு உரிமை என்பது சாதாரணமானதல்ல, அது சுன்னத் அல்ல, அது நஃபில் அல்ல, அது வாஜிப், அது கட்டாயம். இது நான் பேணியை தர வேண்டும். அப்படி நான் பேணி வாழுகிற போது தான் உண்மையான முன்மாதிரி முஸ்லிமாக நாம் வாழ முடியும். அப்படித்தான் அல்லாஹுடைய விசாரணையில் நான் தப்பிக்க முடியும். எனவே அருமை சகோதரர்களே, அண்டை வீட்டு உரிமை என்பது சாதாரணமானதல்ல, அதை நாம் பேணி பாதுகாத்தே தர வேண்டும். எனவே இந்த உரையின் மூலமாக குறைந்தபட்சம்
அந்த உரிமைகளை நாம் கொடுப்பதற்கு முயல்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.